குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2019 காலகட்டத்தில், அதே மாதிரி 2024 காலகட்டத்தில் பிஎன்எஸ்ல வந்து ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணினதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை மட்டும் சொல்லக்கூடியது. காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் ப்ளஸ் அந்த குற்றம் பாதிக்கப்பட்டவர், குற்றத்தை ஏற்படுத்தியவர், இவங்க ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் சாட்சியம் வந்து கேட்பாங்க கோர்ட்டு. அப்போ கோர்ட்டு சாட்சி கேட்கும்போது பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து சட்டங்கள் தெரியணுமா அப்படின்னா தெரியணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய வாய்ப்பாக வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2019 காலகட்டத்தில், அதே மாதிரி 2024 காலகட்டத்தில் ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏஏ இந்த மாதிரி குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஐபிசியை பொறுத்த மட்டும் இந்தியன் பீனல் கோடு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய பேரை அப்படியே மாற்றிருக்காங்க. சேம் டைம் பழைய செக்ஷனில் இருந்து இப்போ நியூ செக்ஷன் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்துருக்கு. அதாவது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பழைய கிரைமில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டு மட்டும் இருக்கும், ப்ளஸ் பெனால்ட்டி வந்து இருக்கும். பட் இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல வந்து இப்போ கரண்டில் டெக்னாலஜி வந்து அவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. அந்த டெக்னாலஜி லெவலில் புதிய புதிய கிரைமுக்கு வந்து என்ன செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை, நீதித்துறை, பொதுமக்கள், காவல்துறை, நீதித்துறை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது பிஎன்எஸை பொறுத்த மட்டும் பாரதிய நியாய சங்கீதா இந்த சமுதாயத்தில் நம்ம இந்தியாவில் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க, அது வந்து என்ன தப்பு வேணா இருக்கலாம், அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண்ணுக்கு வந்து என்ன தண்டனை, ஆயுள் தண்டனையா, 3 மாத தண்டனையா, அதே மாதிரி 1 இயர் பனிஷ்மெண்ட்டா, நெக்ஸ்ட்டு மரண தண்டனையா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே விரிவாக சொல்லக்கூடியதான் பிஎன்எஸ். அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இதில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ பிஎன்எஸில் வந்து ஒரு ஆண் பெண் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணினதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை மட்டும் சொல்லக்கூடியது. இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னால் மற்றவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இந்த பிஎன்எஸ்எஸ் படி வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க, அதே மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தின நான், என்னையும் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி காவல்துறை அந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான நுணுக்க முறைகள், அதே மாதிரி பல்வேறு வழிகாட்டுதல், காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள உறவு முறைகள் ப்ளஸ் அந்த குற்றம் பாதிக்கப்பட்டவர், குற்றத்தை ஏற்படுத்தியவர், இவங்க ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரெண்ட், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேர்த்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவலை சொல்லக்கூடியதான் பிஎன்எஸ்எஸ். ஓகே, இதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஏ, அதாவது பாரதிய சாட்சிய அதிநியம். இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மேலே போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க, கோர்ட்டில் வந்து என்னை வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது அங்கே கோர்ட்டில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த நபர் தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது சட்டங்களின் இதய துடிப்பு எது அப்படின்னா சாட்சியம்தான். ஸோ ஐ விட்னஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது சம்திங் ஒரு விட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முக்கியமானது. அப்போது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அதாவது பிஎன்எஸ் படி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, பிஎன்எஸ்எஸ் படி வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது பிஎஸ்ஏ ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா சாட்சியம் வந்து கேட்பாங்க கோர்ட்டு. அப்போது கோர்ட்டு சாட்சி கேட்கும்போது காவல்துறை வந்து நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான சாட்சியங்கள், எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. அதை வச்சு எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ கோர்ட் வந்து எனக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம். சட்டத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. சேம் டைம் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சொசைட்டியில் என்ன அஃபென்ஸ் நடக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செக்ஷன், என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இனி வரக்கூடிய வீடியோ செக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வேணும், சட்டத்தை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை லா பற்றி
தெரிந்து கொள்ளக்கூடிய மாணவ மாணவிகள் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கையில் எடுத்து அந்த அந்த தப்புக்கு அந்த தவறுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.